ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அப்புறம் இது வந்து நம்ம வீமென்க்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. பேசிக்காக வீமென் கொஞ்சம் அக்கா இப்போ தானே போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ தான் போட்டேன். ஆனால் இது வந்து ஒருத்தவங்களுக்கான பேக்டே ரெக்வஸ்ட். ஸோ அவங்களோட பிறந்த நாளுக்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அண்ட் நான் ரியலாகவே இதுவும் லேட்டாக தான் போடுறேன். நான் என்னைக்கு டைம் பிக்கப் பண்ணி போட்டிருக்கேன் பேக்டே ஒன் ஷாட்லாம். ஸோ ஐம் சாரிடா, நான் லேட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. அண்டு உங்கள் 2 பேருக்கு சம்திங் பேக்டே கரெக்டா? உங்கள் 2 பேரோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ ஒருத்தங்க அண்ட் அவங்க 2 பேருக்காக தான் நான் வந்து இந்த ஒன் ஷாட்டை ரெடி பண்ணேன் அவசரமாக. ஸோ எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரிலடா, பட் என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஹாப்பி பர்த்டேடா. முடிஞ்ச போன பர்த்டேக்கு எப்போ விஷ் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை மனசார விஷ் பண்ணுறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. அண்டு உங்களுக்கு இப்போ ஒரு நியூ ஏஜ் பிறந்திருக்கும், அதாவது ஒரு நியூ இயர்க்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் பேசிக்லி லைஃப் ஈஸி கிடையாதுடா. நான் மற்றவங்கள மாதிரி விஷ் பண்ணேன்னா ப்ராக்டிக்கலாக நான் விஷ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக லைஃப் ஈஸி கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய வரும், நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ நிறைய ப்ளா 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 அப்படின்னு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே போல்டாக நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். எதுக்காண்டியும் உடஞ்சிடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான், ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே யாருமே நமக்காக வந்து நிற்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்போவுமே நமக்கு நாம் மட்டும்தான்டா இந்த லைஃப்பில். ஸோ லைஃப்லாம் நமக்கு நாம் மட்டும்தான் கூட வருவோம். ஸோ எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்துக்காக உடஞ்சிடாதீங்க. யாரும் வந்து ஒட்ட வைக்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கணும்னு நான் காட்டை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைஃப்பில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டடீஸாக இருக்கட்டும், உங்கள் எய்மாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் என்னையும் நம்பி ஒரு பேக்டே ஒன் ஷாட் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதில் ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, பேசிக்காக இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறதே உங்கள் சேனல் தான் அப்படின்ற மாதிரி. அதுவே எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது ரியலாகவே. ஸோ என்னை நம்பி ஒரு பேக்டே ஒன் ஷாட் கேட்டது அண்ட் தேங்க்யூடா. அண்ட் அட் லாஸ்ட் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்கேன் அண்ட் மனசார பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணேன்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் உங்களை காட்டை ப்ரேயர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து விஷ் பண்ணணும்னு நினச்சேன்டா. பட் எனக்கு டைம் இல்லை, நான் மொபைலே எடுக்க முடியல. கண்டிப்பாக இப்போ எடுத்திருந்தேன்னா உங்கள் பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேடா, வாங்க ப்ளா 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 ப்ளான்னு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். ஸோ ஓகே, கொஞ்சம் தொண்டை வேறு சரியில்லைடா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே வாங்கடா. இந்த ஸ்டோரியோட டைட்டில் மை ஜெலஸ் ஹஸ்பண்ட். ஸோ இதில் ஜிமின்ஷி தான் டாப் சொல்லிட்டேன். ஸோ ஓகேவா, ஜிமின்ஷி டாப் பிடிக்காதுங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டிஸ்க்ளைமர் ப்ளே பண்ணுறேன், பார்த்து படிச்சுட்டு ஓகேனா தாராளமாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைனா எனக்கு அதில் எதுவும் ப்ராப்ளம்க்கா, பிடிக்காது ஸ்டார் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஸோ ஓகேடா, ஸ்டோரியை பார்த்து முடிச்சுட்டு ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துருங்க. அண்ட் அப்படியே இதோடைய அன்கட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் பக்கம் வந்துடுங்க. நான் டெலிகிராம் இங்கே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸ்டோரியை பற்றின இன்ட்ரோலாம் தேவையில்லடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? அப்படியே இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன் தான்டா. அடே ஒரு மெயின் ரோட் தான். ஸோ அது மெயின் ரோடுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ரோட்டில் தான் அங்கங்கே சுற்றி லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் மரம் செடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ரோட்டில் யாரும் இல்லை. ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி பிளாக் அண்ட் பிளாக் கலர் அவுட்ஃபிட். ஸோ தலையில் ஒரு கேப் இருக்குது. அண்ட் அவருக்கு பின்னாடி ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்காரு. பார்க்கவே நல்லா பாடி ஃபிட்டாக, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக, லாங் ஹேர் வேறு. ஸோ சூப்பராக இருப்பாருன்னு வைங்களேன், ஓகேவா? ஸோ அப்படியே இந்த டெலிவரி தான் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஒரு கால் வேறு, அப்படியே இந்த காலை அட்டன் பண்ணி அப்படியே காதில் வச்சுட்டு, ஹலோ சொல்லிட்டேன், என்னாச்சு? என்ன இப்போவும் கால் பண்ணியிருக்கா? காலேஜில் யாரும் இல்லையான்னு? அது இல்லை ஜெமன், காலேஜில் சார் இன்னும் வரல. உன்ட்ட நான் ஒன்று கேட்கணும்.
அதான் ஃபோன் பண்ண. என்னாச்சு? என்ன சொல்லு. நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்னடா பண்ணிகிட்ருப்பேன்? ஒர்க்குக்கு வந்திருக்கேன், பைக்கில் போயிட்டுருக்கேன். சொல்லு, டெலிவரி பண்ணணும்ல. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ம் அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டேன், சார் வந்துட்டாங்க ஜிமின், அப்புறமா பேசுகிறேன். டேய் யாங்க, என்னடா பண்ணுற நீ? அந்த சொட்ட தலையெல்லாம் இன்றைக்கி லீவு. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? அவன்கிட்ட கேட்குறதில்ல, முசுர எங்கிறான்டா இவன். இங்கே பாராட்டாங்க, ஒழுங்கு மரியாதை இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வார. இங்கே பாரு, நம்ம கூப்பிட்டு தானே போகிறாங்க. இப்போ அது என்ன பிரச்சனை உனக்கு? டேய் நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா, எப்போமா தான் சான்ஸ் கிடைக்கும். பத்தாத குறைக்கு அந்த அவர் தானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதுவும் ஓசியில் போயிட்டு ஓசியில் வரப்போகிறோம். சாப்பிட்றதுக்கு வேணால் காசு கொண்டு வருவியா? ரொம்ப பண்ணுறடா நீ. இருந்தாலும் டேய் அப்படி இல்லைடா, ஜிவன்கிட்ட கேட்கணும். அவன்கிட்ட கேட்காம என்னால் எப்படி வர முடியும்? நீயே சொல்ல. அவன் கோச்சுக்குவான், அவன்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வருவான். அடச்சை, நான் தூர போங்கடா, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. எங்கே அப்படி ஒரு பக்கம் நம்ம ஜேதான் ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கிட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படியே பின்னாடி தான் அகில் ஒரு மாதிரி அங்கேயே பார்த்துட்டு, சி மயிராண்டி இங்கே வா, இப்போ உனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு இப்படி ஆட்டிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போய் அப்படியே இந்த சைடு நம்ம போகிற ஜேவோட பேக் ஹேரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிப்பாட்டுறாரு. ஸோ நம்ம ஜேதான், டேய் ஆளுக்கு வெறிமயிரை கிளப்பிட்டுருக்கீங்க, இங்கே பாடாட்டியாங்கு அதெல்லாம் தெரியாது. நீ அவன் கையில் விழுவியோ காலில் விழுவியோ இல்லைனா டேய் எப்படியாவது விழுற ஓகே வேங்கிற. நாங்கள் எல்லோரும் டானா வீட்டில் 5 மணிக்கு நிற்போம். என்னடா என்ன சொல்கிறீங்க? 5 மணிக்கு கிளம்புறோம், ஓகே தானே? ஆமாடா, கேட்டுக்கோங்க. டே அகில், இவர் அப்படியே பெரிய மைனர் குஞ்சு. இவர் சொன்னோன்னே நம்ம எல்லோரும் சரிங்க அப்படின்னு பின்னாடியே போகணும். தூர போவியா? எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியுமா? இன்னும் வீட்டுக்கு போகணும், எங்கள் ஆத்தாப்பன் காலில் விழணும், அவர்கிட்ட கரெக்ட் பண்ணி காசை வாங்கணும். எங்கள் அப்பன் அதுக்கு அசிங்கமாக என்ன நாளைக்கு கேட்பான், அதையும் காற்றுல வாங்கணும். உனக்கு 5 மணிக்கு நொட்டுறாங்க. கப்பாடா வாயில் அசிங்கமாக வந்துடும். காலேஜ் முடிஞ்சு போகவே 3 மணி ஆயிரும். 6 மணிக்கு கிளம்புவோம், அவ்வளோதான். ஆமாப்பா, நாங்கள் மைனர் குஞ்சுனா அப்போது உங்களுக்கு குஞ்சுன டே நிறுத்துங்களடா. ஏன்டா உசுர வைங்கிறீங்க? பிரின்ஸிபல் மண்டையன் வாரான், இப்படியே பச்சையாக பேசுங்க. வந்து பச்சையாக கேட்பான், மூட்டு நின்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அங்கே அப்படியே நம்ம அகில் கத்த. ஸோ நம்ம ஜேவும் சன்னியும் வாய முடிட்டாங்க. நம்ம டேங் தான் இவனெல்லாம் பார்த்துட்டு ஒரு மார்க்கமாக நின்றுட்டுருக்காரு. நம்மளெல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு வெளியே சொன்னோன்னு வையன், காரி துப்புவானுங்க. தெரியும் மச்சான், இழிக்காத, வந்து தொலை. எங்கே டேங்க? கேண்டீன் தான், வேறு எங்கே? ஆனால் டேங்க மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு ஜிமினை அவ்வளோ பிடிக்குமா என்ன? இல்லை, நீங்கள் லவ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வருஷம் இருக்கும். அப்புறம் இப்போது 1 வருஷம் ஆகுது, அது எனக்கு தெரியும். ஆனால் லவ் பண்ண 2 வாரத்தில் வீட்டில் மாட்டினி. உங்கள் அப்பன் கூட அசிங்கமாக கேட்டானே. அப்புறம் இதுக்கெலாம் ஒத்து வராது அப்படி இப்படின்னு பேசினா. நீ என்னன்னா சிம்பிளாக உங்கள் அப்பா உனக்கு மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்போ ஜிமின் தான் எனக்கு வேணும்னு உன் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் அவங்க கூட. இப்போது உங்கள் வீடு இருந்ததுக்கு உங்கள் அப்பா உன்னை அப்படி வச்சு தாங்கண்ணா. ஆனால் ஒரு ஜிமின் ஜஸ்ட் ஒரு டெலிவரி பாய் தான். அதுவும் ஒரு சின்ன வீடு. அங்கே எப்படி மச்சான்? அவ்வளோ பிடிக்குமா என்ன ஜிமின் உனக்கு? அவனுக்காக சொத்து வீடு அப்படின்னு எல்லாத்தையும் உங்கள் அப்பன்ட்ட வேண்டாம் நீயே வச்சுக்கணுன்ட்ட. ஏன் கேட்குறேன்னா, நான் இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் நிறைய மூவியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் தடவை இப்படி நேராக பார்க்குறேன். டேய் ஜே வாய முட, என்ன நீ அவங்க கூட தானே இருக்கிற, உனக்கு தெரியாதா அவனுக்கு ஜிமின் எவ்வளோ பிடிக்குன்னு? ஏன்டா டே மெண்டல் மாதிரி பேசிட்டு வர. உனக்கு தெரியாதா அவன் ஜிமினை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு? அவங்க கூட தானே இருந்திருக்கோம் இவ்வளோ நாளும். டேய் இல்லைடா, எனக்கு தெரியும். அமைதியாக இருங்கடா. அவன் ஏன்ட்ட தானே கேட்டான்.
ஏன்டா ரொம்ப ஆர்வமாக இருக்க போல? ஆ இல்லைடா மச்சான், ஒரு டவுட்டு கேட்டேன். நீ ஜிமினுக்கு பயப்படுற, ஜிமின் கூட எனக்கு புரியல அது, அதனால் கேட்குறேன். அது எனக்கு சொல்ல தெரில, ஆனால் ஜிமின் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஜி. அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அப்போவுமே ஃப்ளாட்டு என் மனசை கொடுத்துட்டேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஜிமின் தான். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கோபக்காரன் தான், லைட்டாக கோவப்படுவான், திட்டுவான், சண்டை போடுவான். ஆனால் என்கிட்ட இந்த ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு எதையும் பார்க்க வேண்டாம். என் மேலேயே தப்பு இருக்கட்டுமே. அந்த சண்டையில் 10 நிமிஷம் கழித்து அவனாக வந்து அது வந்து உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும் சொல்ல, அது சாரிடா, என் மேலே தான் தப்பு, மன்னிச்சிட, வேணும்னு பண்ணல, ஏதோ கோவத்தில், சாரி. என்னை பாரு அம்மு, விட ஜமன், என்கிட்ட பேசாதனே ஓ. டே சாரிடா, இங்கே பாரு, சாப்பாடெலாம் வேண்டிட்டு வந்திருக்கேன், வா சாப்பிட்லாம். எனக்கு வேண்டாம். டேய் சாரி கேட்குறல, வா நான் ஊட்டி விட்றேன், ஒடியா. எனக்கு விட, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உனக்கு எப்படி ஜமீன் என்னை பார்த்தா? சாரி சாரி, தெரியாமல் பேசிட்டேன். இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இதுக்கப்புறமா என்கிட்ட அங்கே கஷ்டப்படுத்த மாட்டேன். சாரிடா, வா சாப்பிட்லாம். எப்படியாவது வந்து சமாதானப்படுத்திடுவான்டா, எவ்வளோதான் இருக்கட்டுமே. நான் தான் உண்மையை சொல்லணும், அடிக்கடி கொச்சிக்குவேன். ஆனாலும் வந்து என்கிட்ட சமாதானப்படுத்துவான். அவனுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதில் 10 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுவான். அவன் எவ்வளோ வேலை இருக்கட்டுமே, என் காலை ஒரு நாள் கூட அட்டன் பண்ணாமல் இருந்ததில்ல. நான் மெசேஜ் பண்ணால் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருந்ததில்ல. வேணா பார்க்காம சம்டைம்ஸ் நான் மெசேஜ் பண்ணது தெரியாமல் இருப்பானே தவிர, ஆனால் நான் பண்ணதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் உடனே ரிப்ளை வரும். உடனே கால் பண்ணி என்னடா என்னாச்சுன்னு கேட்பான். அது போதும்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறான். இதை தாண்டி என்ன வேணும் நீயே சொல்ல. நமக்கு பிடிச்ச போர்ஷன் கூட இருந்தால் அதுவே போதும் எனக்கு. அது மட்டும் இல்லை, என் ஜிம்னாக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும். என்னை எப்பவுமே ஹாப்பியாக தான் பார்த்துக்கிறான். என்ன கொஞ்சம் ஜெலஸ் அண்ட் கோவம் இதெல்லாம் அவனுக்கு எவ்வளோ ஜாஸ்தி. ஏன்னா அவனுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும், அதுவும் எனக்கு தெரியும். மிச்சப்படி எனக்கு சொல்ல தெரில, ஆனால் ஜிம்னாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் என்ன அவ்வளோ பிடிக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்த. என்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவான். அவனுக்கு என்னை பற்றி தெரியும், நான் கொஞ்சம் காலேஜில் ரவுடித்தனம் பண்ணேன் அப்படின்னும். ஆனாலும் அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்தை தான். என்னை அப்படி தான் பார்த்துக்குவான். அது ஏனோ தெரியாது, அவன்கிட்ட போனால் நான் என் வாய்ஸ் கூட வெளியே வராது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எனக்கே ஃபீல் ஆகும். அது எல்லாரும் மேலேயும் வந்துடாது ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ அழகா நம்ம ஜிமெண்டை பார்த்து தான் நம்ம டேங் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே எல்லோரும் ஒரு மாதிரி கண்ணத்தில் கையை வச்சு நம்ம டேங் சொல்கிறத கேட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப்பாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இப்போ காலேஜும் ஒரு மாதிரி எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேங்ஷி தான் அப்படியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பியிருப்பார். ஸோ நம்ம ஜே, சன்னி அண்ட் நம்ம அகில்னு எல்லோரும் பஸ்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ஸ்டாப் கிட்ட அவங்கவுங்க இறங்கிட்டு அப்படியே டேங்க்கு டாட்டா காமிச்சிட்ருக்கா. லாஸ்ட்டாக நம்ம அகில் அண்ட் சன்னி 2 பேரும் தான் இறங்கணும். ஸோ அவங்க 2 பேரும் இறங்குறாங்க. இறங்கிட்டு லாஸ்ட்டு நம்ம டேங்கை பார்த்து, டே டேங்கு கொஞ்சம் ஜிம்மிட்ட கேட்டுப்பாரு, ஓகேவா? நீ வாரன்னா சொல்லு மச்சான், நம்ம எல்லோரும் போகலாம், இல்லைனா விட நாங்கள் யாரும் போகல. டேய் லூஸாடா உங்களுக்கு, நான் வரலன்னா என்ன, நீங்கள் போயிட்டு வாங்க. ஐயா அதெல்லாம் வேண்டாம், போர் அடிக்கும், நீ வந்தா வா, வரலன்னா சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க எஞ்சி போக. ஸோ நம்ம டேங் லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைலோட டாட்டா காமிச்சிட்டு நிற்காரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம டேங் அப்படியே அந்த கம்பியில் லைட்டாக ஒரு ஓரமாக சாஞ்சிட்டு அப்படியே ஹெட்செட்டை காலில் மாட்டிட்டு சுத்தி சுத்தி
ஏப்பா தம்பி, ஆ டேய் தம்பி டேங்க, ஸ்டாப் வந்துடுச்சுப்பா. என்ன ரொம்ப முழுகிட்ட போல். ஸ்டாப் வந்துடுச்சு. ஓ சாரி, நான் கவனிக்கலை. பரவாயில்ல பரவாயில்ல. ஓ பார்த்துப்போம் சரியா. ஆ தேங்க்ஸ்ண்ணே சொன்னதுக்கு. அதில் என்னப்பா இருக்கு, நீ தினமும் வர்ற பையன், எனக்கு ஒன்று தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த கண்டக்டர் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு மட்டியாங்க. அப்படியே இந்த கண்டக்டர்கிட்ட ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டே அங்கேருந்து ஒரு பேக்கப் போட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு இப்போது. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு தாண்டா நம்ம டேங் அப்படியே ஹவுஸை ரீச் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே ஹவுஸ்குள்ளே போயிட்டு பேக் அப்படியே பொத்துன்னு கழட்டி அங்கே பக்கத்தில் இருக்கிற சோஃபாவில் போட்டுட்டு பொறுமையாக அந்த சோஃபாவில் உட்காராரு. ஸோ அவருக்கு அவ்வளோ டயர்டு. அப்படியே ஒரு மேலே இருக்கிற அந்த கோட்டெல்லாம் கழட்டுறாரு. ஒரு மாதிரி ஒயிட் கலர் கோட் போட்டிருப்பாரு. ஏன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ ஒரு லேப் டெக்னீஷியன் தான். ஸோ அதுக்காக கோர்ஸ் தான் படிச்சுட்ருக்காரு. ஸோ அதை அப்படியே அழகாக கழட்டி ஒரு ஓரமாக வைக்கிறாரு. நம்ம டேங்க்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஜிம்மின்னு ஓரளவு காசு கொடுத்துருவாரு. ஸோ நம்ம டேங்கோட ஸ்டடீஸை எப்போவுமே ஜிம்மின் நிறுத்தணும்னு யோசிச்சதில்லை. ஸோ அதனால் டேங்க ஜிம்மின் படிக்க வச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே ஒரு படுக்க அந்த கொட்டெலாம் கழட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஜிம்மினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே நகத்தெல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி பைட் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ ஆஃப்டர் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஆ இதோ வந்துட்டேன். யார்? ஜிமினா நீங்கள் தானா? சொல்லுவாங்க. என்னாச்சு, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க? ஒர்க்கெல்லாம் எப்படி போச்சு? பேக்கு கொடு அப்படின்ற மாதிரி அழகாக நம்ம டேங் தான் ஜிமின்க்கு கையில் இருக்கிற இந்த பேக் அப்படியே வாங்கிட்டே அப்படியே அழகாக சுருட்டி கையில் வச்சுக்கிட்டாரு. அது குட்டி பேக் தான். ஸோ அதில் அந்த டிக்கெட்ஸ், ஸோ அந்த அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வச்சுருப்பாரு. ஸோ அது அழகாக சுருட்டிட்டு ஒரு ஓரமாக அந்த டேபிளில் வைக்கிறாரு. ஸோ வச்சுட்டு அப்படியே நம்ம ஜிமின் தான் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே நம்ம டேங்கை பார்த்து சிரிக்கிறாரு. என்னடா இன்றைக்கி காலேஜ் எப்படி போச்சு? நல்லா இருந்ததா? ஆமாம், நீ கால் பண்ணி எதுக்கு, என்னாச்சு? ஏன் எதுவும் என்கிட்ட சொல்லணுமா? கால் பண்ண அப்புறம் அதுக்குள்ளே அவங்க சார் வந்துட்டாருன்னு கட் பண்ணிட்டேன். அதை என்னடா என்னாச்சு? இங்கே வா. அது ஒன்றும் இல்லை ஜிம்னா, ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று என்கிட்ட மறைக்கிற. என்னாச்சு? இங்கே வா, ஓடியா. அது ஒன்றும் இல்லை ஜிம்னா, காலையில் நான் உனக்கு மார்னிங் கிஸ் கொடுக்காம போயிட்டல, அதனால தான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தது, கட் பண்ணிட்டேன். ஓ, அதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? சரிங்க வா. எதுக்கு? வாடா. நான் கூப்பிட்டு வர மாட்டியா? வர மாட்டியா? இல்லை வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் அழகாக போய் அப்படியே நம்ம ஜிமின் காலுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ 2 லெக்ஸுக்கும் நடுவில் நிற்கா அப்படியே நம்ம டேங்க பொறுமையாக அப்படியே ஜிமின் தான் அப்படியே அழகாக இழுத்து அவருடைய லெக்கில் உட்கார வச்சுக்கிட்டாரு. ஸோ வச்சுட்டு அப்படியே டேங்கோட ஹிப்பில் தான் அவருடைய ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கோட நெக்கில் அவருடைய ஃபேஸை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்காரு. அதை ஜிமன், என்ன நீங்கள் வந்தோடனே குளிக்கலையா? ஃப்ரெஷ்ஷப் ஆகலை இன்னும்? ஆகணும். வாரியா? ஒன்றா ஆகலாம். வாட்டர் சேவ் ஆகும்ல? ஐயோ வேண்டாம், அப்படி ஒன்றும் எனக்கு வாட்டர்லாம் சேவ் பண்ண வேண்டாம். நீங்கள் போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, அப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். போதும் போங்க. சரிடா, நான் போகிறேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நீயும் அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆயிரு, நம்ம 2 சாப்பிட போகலாம் சரியா? அது என்னடா? போகலாமே அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வண்டி ஆடிட்டுருக்காரு. ஸோ நம்ம ஜிமினோட வீடு எப்படி இருக்குன்னா, நம்ம டேங் அண்ட் ஜிமின் இப்போ இருக்கிற வீடு ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அது. ஒரு ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கே புரியும்ல. ஒரு நார்மல் ஹவுஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தமாகவே அந்த இடத்துல ஒரு 4 ரூம் தான். ஸோ ஹால் ஒன்று அப்படி இந்த சைடு, லெஃப்டில் கிச்சன், ரைட்டில் அது போக ரைட் சைடு வந்து லைக்
இந்த பூஜை ரூம் அந்த மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நடுவில் இருக்கிற ஒரு இது ஐ மீன் சென்டராக நடுவில் ஒரு ரூம், அதான் பெட்ரூம். ஸோ பெட்ரூமில் வந்து அட்டாச்மெண்ட்டாக ரெஸ்ட் ரூம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் பாத்ரூம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே அப்படியே பூஜை ரூம் அப்படின்ற மாதிரி ஒன்று அழகாக வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த இதுலேயுமே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ அதனால 2 ரெஸ்ட் ரூம் இருக்கிறதால ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால தான் ஜிம்மன் வந்து நீயும் போய் குளிச்சுட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே ஜிம்மன் தான் அவர் பாட்டுக்கு அப்படியே டவல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகும்போது நம்ம அங்கே லைட்டாக பார்த்து சிரிச்சுட்டு ஒரு பாட்டிங்கன்னு கண் அடிச்சுட்டு அப்படியே குள்ளே போக நம்ம டேங்க் அது ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே அப்படியே நம்ம ஜிம்மனை பார்த்துட்டு போங்க, போய் ஃப்ரெஷ்ஷப் வாங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நானும் போகிறேன். சரி போகிறேன், பாய். போங்க போங்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்க அப்படியே ஒரு டவலை எடுத்துகிட்டு அவர் இன்னொரு சைடு அந்த பூஜை ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைடு குளிக்க போயிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு ரூமாக இருந்திருக்கும், பட் அதை அவங்க பூஜை ரூமாக மாற்றிக்கிட்டாங்க. ஸோ 2 ரூமாக இருந்திருக்கும். இப்போது அப்படியே நம்ம டேங்க் தான் ஒரு டவலை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக போயிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி போய் அந்த ஷவரை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே நின்று யோசிச்சுட்ருக்காரு. அச்சோ டேங்கா, நீ என்ன இப்படி பண்ணுற? நீ தைரியம் பாரு, பூரா அவன்கிட்ட கேட்குறா, பர்மிஷன் வேங்குறா, அவன் கொடுக்க மாட்டான் தெரியும். இருந்தாலும் அவன்கிட்ட சண்டை போட்டாத பர்மிஷன் வேங்குறோம் போகிறோம். அவனை பார்த்தா மட்டும் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குதோ தெரில. ஒன்றும் இல்லை டேங், ஒன்றுமே இல்லை, போகிறோம் கேட்குறோம் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி டேங் அவருக்கு அவரே ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அழகாக கிளம்பி வராரு. ஸோ நம்ம ஜிமின்ஷியும் அப்படியே கிளம்பி வராரு. ஸோ இப்போ ஒரு 6 o'clock போல் இருக்கும் டைம். அப்படியே நம்ம டேங் தான் அப்படியே நம்ம ஜிமினை ஒரு மாதிரி பேங்க பார்த்துட்ருக்க. நம்ம ஜிமினுக்கு நல்லாவே தெரியுது டேங் ஏதோ ஒரு விஷயத்த அவன்கிட்ட இருந்து மறைக்கிறாரு அப்படின்றது. ஸோ ஒரு மாதிரி ஜிமினை தான் அங்கே பார்த்துட்டே பொறுமையாக ஜிமின்கிட்ட அப்படியே ஒரு ஹேண்ட் ரப் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ ஒரு டவலை வச்சு அப்படியே வந்து அப்படியே 1 ஹேண்டட்டு ஒன் ஹேண்டட் அப்படியே டவலை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே டவலை வச்சு ஹேரை ரப் பண்ணிக்கிட்டே இன்னொரு ஹேண்டை வச்சு நம்ம அவங்களோட ஹிப்பில் அப்படியே ப்ளேஸ்மெண்ட் பண்ணி பக்கத்தில் இழுக்கிறாரு. என்னடா நானும் பார்க்குறேன், ஏதோ ஒன்று என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறா, என்ன கேளு சொல்லு. அதை வந்தா ஜிமின், அதை நான் கேட்பேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது. அப்போனா நீ கோவப்படுற மாதிரி தான் கேட்க போகிற, கரெக்டா? அப்படி இல்லை, ஆனால் நீ கோவப்படுற மாதிரி கேட்டால் நான் கோவம் தான் படுவேன். நீ அப்படி கேட்குற, நார்மலாக கேளு. இப்படி சொன்னேன்னா நான் எப்படி உன்ட்ட சொல்லுவேன்? சரி சொல்லு, நான் கோவப்படலை, ப்ராமிஸா? சரிடா, கோவப்பட மாட்டேன் சொல்லு. அது வந்த ஜிமினா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் ஒரு மாதிரி பொறுமையாக அப்படியே ஜிமினோட ஷேட் பட்டனை பிடிக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி 2 பட்டன் ஓப்பனில் தான் இருக்கும் நம்ம ஜிமினோடது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷர்ட்டை ஒரு ஓரமாக அந்த ஷேட்டோட பட்டனை பிடிச்சி அப்படியே அந்த ஷேட் பட்டனை நோண்டிக்கிட்டே அது எங்கள் காலேஜில் நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில், அதனால் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது சக்ஸஸ் ஆயிடுச்சு, நாங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டோமா? ஓ சூப்பர், சரி, எனக்கு தான் தெரியுமே என் டேங் அப்படியே புத்திசாலி, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுவான் அப்படின்னு. அது சரி, சொல்கிறத கேளு. சரிடா சொல்லு, அது என்ன நல்ல விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு நான் கோவப்படணும்? அது இல்லை. சரி சொல்லு. அதனால் எனக்கு பாட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஹோட்டலில். அது இதை லீனோட பாட்டி தான், அவன் தான் அந்த ப்ரஜ் எடுத்தா, அது நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்ததுனால ஹோட்டல் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் போகிறாங்க, நானும் போட்டுமா? போட்டுமா? நம்ம ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி நம்ம அங்கே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே அவர் கையில் இருந்துட்டு அவளை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு அப்படியே இன்னொரு ஹேண்டை வச்சும் நம்ம டேங்கோட ஹிப்பை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டே, இங்கே பாரு, அதெல்லாம் வேண்டாம். ஏன் ஜிமினா, நான் போகக்கூடாதா? எதுக்கு? எல்லோரும் தானே போகிறாங்க, அதுவும் காலேஜ்லேருந்து தான் கூப்பிட்ருக்காங்க.
காலேஜ்லேருந்து தான் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த பார்ட்டியோட ஹெட் யார் சொன்னேன்? அது வந்து லீன். லீன். அவன்கிட்ட ஒருத்தன் ஃப்ளர்ட் பண்ணுறங்கிற பேரில் கிரிஞ்சு ஜிமன். சரி சொல்லலை, பண்ணிட்டு தெரிவானே அந்த குட்டி குஞ்சான் தானே. ஜிமன் ஏன் இப்படி பேசுகிறா? என்னதான் இருந்தாலும் அவன் என் கசின் சரியா? ஓ வலிக்குதோ அவனை சொன்னான். அப்படி இல்லை. சரி வேண்டாம், போக வேண்டாம். டே ஜிமன் பாருண்ணா, ப்ளீஸ்டா போயிட்டு வந்துடுறேனே. அவங்க பாரு, அகில், ஜேஸ், அண்ணி எல்லோரும் வராங்களாம். நானும் போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வேண்டாண்ணா வேண்டாம், புரியுதா? அவ்வளோதான், நான் ஒரு தடவை சொன்னது தான். மறுபடியும் நோய் நோயின்னு கேட்காத. வேண்டாம், வா சாப்பிட்லான்னல, போடலாம் வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிவன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிவன் தான் ஒரு மாதிரி அவங்களோட ஹேண்டை பிடிச்சி கூட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ ஆஃப்டர் ஒரு 10 minutes கழிச்சு தான், ஐ மீன் ஒரு மெயின் ரோட்டில் தான்டா அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜிவன் தான் பைக் ஓட்டிகிட்ருக்காரு. நம்ம டேங்க் ஜிவனுக்கு பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்காரு. நம்ம டேங்க்கு தான் ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே, டேங் இதை விட்டால் வேறு சான்ஸே கிடைக்காது, வெளியில் வச்சு எதுவும் திட்டமாண்டா, இப்போவுமே அவன்கிட்ட அகத்தை பிடிச்சி கேட்டுற, இல்லைனா விடமாண்டா. வீட்டில் போய் கேட்குற விட இங்கே வச்சு கேட்குறது எவ்வளோ பெட்டர். வீட்டில்னா கூட கற்றுவான், இங்கே திட்டமாண்டா, இங்கே வச்சே கேட்டுறா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். பொறுமையாக அப்படியே இந்த ட்ராவல்லையே நம்ம ஜிமினோட ஷோல்டர் அப்படியே ஒரு ஹெட்டை வச்சுட்டேன். ஜிமினா ஜிமினா சொல்லு, என்ன நீ இப்படி கேட்குறான்? சரி சொல்லு, ஒன்றும் இல்லை. பாத்தியா என் மேலே கோவமாக இருக்கியா? இல்லைடா, நான் எதுக்கு உன் மேலே கோவமாக இருக்கணும், சொல்லு என்னாச்சு? ஜிம்னா நான் போயிட்டு வரேனே. உன்னை நான் அப்படியே சொன்னனா இல்லையா? ஒரு தடவை சொன்னது தான், போகக்கூடாதுன்னா கூடாது தான். ஏன் உன்னை நான்லாம் ஹோட்டலுக்கே கூப்பிட்டு போனதே கிடையாதா? அடிக்கடி கூப்பிட்டு போகிறல்ல, உனக்கு சமைக்கவும் தெரியாது, உனக்கு அடிக்கடி கூப்பிட்டு வரல வெளியே. என் ஹோட்டலுக்கு ஒன்று ஒரு தடவை கூட கூப்பிட்டு போனதே கிடையாதா? அது இல்லை, இங்கே பாரு, நானும் சாதா ஹோட்டலுக்குலாம் எனக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். 5 ஸ்டார் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? ஹோட்டலே ஒரு மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே டின்னர் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லோரும் வராங்க. அண்டு லீன் தான் கூப்பிட்டு போகிறேன் தெரியுமா? நீ எனக்கு அமௌண்ட் கூட தர வேண்டாம், லீன் நான் கொடுத்துட்றேன், உனக்கு நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால பிரச்சனையே இல்லை ஜிம்னா, ப்ளீஸ் போயிட்டு வரேன் நீ. அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டலாக நான் ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா போய். அங்கே நல்லா இருக்கும், அந்த செட் ஆஃப் எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு எங்கே தெரிய போகுது? நான்லாம் வீட்டில் இருக்கும் போது அப்பா என்னை கூப்பிட்டு போவார் தெரியுமா? எப்போமாவது ஒரு இயருக்கு ஒரு தடவையாவது கூப்பிட்டு போயிடுவார். அப்புறம் லீன் என்னை அடிக்கடி கூப்பிட்டு போவாங்க அப்போலாம். ஆனால் இப்போலாம் நான் போகவே இல்லை. எனக்கு ஆசையாக இருக்குது ஜிம்னா. இறங்க, இறங்குடா, சாப்பிட்லாம், இறங்க. சாப்பாடு வேண்டாமா? பசிக்கலையா? இல்லை, பசிக்குது தான். சரி. அண்ணா, அவனுக்கும் எனக்கும் ஒரு 2 தோசை மட்டும் கொடுங்க. சரிப்பா ஜிமன், அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்போ ரெடி ஆயிரும். சரிண்ணா. உனக்கு வேறு ஏதாவது வேணுமா? இல்லைனா வேறு எதுவும் சொல்லணுமா? சொல்லு. நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? நான் உன்ட்ட என்ன கேட்டுட்டு வந்தேன் ஜிம்னா? நான் போகிறேன்னு தானே சொன்னேன். உனக்கு இந்த தள்ளுவண்டி கடையை விட்டால் வேறு என்ன தெரியும்? ஆமாம், எனக்கு அதான் தெரியும். அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? நான் இப்படி தான் தெரிஞ்சு தானே வந்தேன் என் கூட. தெரிஞ்சு தானே வந்தேன். ஆமாம், என்னால் உங்கள் அப்பனை மாதிரியோ உங்கள் கசின் அதான் பேசுனி அந்த லீனா மாதிரியோ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. என்னால் முடிஞ்சது இதான், உனக்கு இங்கே தான் வாங்கி தர முடியும். ஜிம்னா, எல்லோரும் பார்க்காங்க, அமைதியாரு. பார்த்தா என்ன, பார்க்கட்டும், அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருட்டு, என்னால் உனக்கு இந்த தள்ளு வண்டி கடையில் தான் வாங்கி தர முடியும், புரியுதா?
அவங்கள மறுபடியும் 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ தினமும் கார்லேயும் கூட்டு வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கிட்டு ஷாப்பிங் கூட்டு போயிட்டு அப்போல்லாம் என்னால் முடியாது. என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். புரியுதா? உனக்கு பிடிக்கலைன்னா போ. உனக்கு அப்படி 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடணும். தினமும் நான் அப்படி தான் போயிட்டு வருவேன். அப்படியே உனக்கு நடக்கக்கூட விடாமல் அவங்க அப்பனும் இல்லைன்னு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னல, போ. என்னால் இதை தான் பண்ண முடியும், இதை தான் பண்ணுவேன். புரியுதா? இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைனா போ. ஜிமன் வேண்டாம். என்ன? நானும் சரி பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக பேசிகிட்டே இருக்கா. நான் போகிறேன், என்னமோ பண்ண. டேங் நின்று ஆட்டோ இங்கே வாங்கண்ணா. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. இல்லைண்ணா நின்னுங்க, நான் போகணும். டேங் கீழே இறங்குனவனா, நீங்கள் போங்கண்ணா. போயிட்டல, போ. அவன்கிட்டயே போ. போடா. என்னை விட அப்படியே நல்லா தங்குதல் வச்சு தாங்குவான். என்னை விட அப்படியே நல்லா பார்த்துக்குவான். கிளம்பு, போ. அவங்க கூடயே போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரோட்டில் என்ன கத்திட்டுருக்காரு நம்ம டேங்க்கு. ஒரு மாதிரி அந்த ஆட்டோவில் இருந்தே ஒரு மாதிரி ஒரு கண்ணு வந்து டியாஸாக வருது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்காரு. என்னப்பாச்சு? எதுவும் பிரச்சனையாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் இந்த இந்த அட்ரஸ்க்கு மட்டும் போங்க. சரிப்பா, அழாத, நான் போகிறேன். சரிண்ணா. இப்போ அப்படியே ஆஃப்டர் கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆக ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான்டா காமிச்சா நம்ம ஜிமின்ஷி தான் ஒரு மாதிரி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஹவுஸோட டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு, டேங் டேயாங் எங்கே இருக்கா? டேங் அப்படின்ற மாதிரி தேடிட்டு அப்படியேக்குள்ளே வராரு. ஸோ லைட் எல்லாம் ஆஃப் ஆகி தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அவர் தான் லைட்டை போட்டுட்டு, எங்கே போன டேங் டேங் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் அப்படியே தேடிட்டுருக்காரு. ஒரு மாதிரி கிச்சன், பெட்ரூம் அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலையும் அப்படியே தேடுறாரு. பட் டேங் இல்லை. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபோனை எடுத்து அப்படியே கால் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டேங்க்கு தான். பட் நோ யூஸ். டேங் கால் எடுக்கவே இல்லை. டேங் நீயும் போயிட்டியாடா அப்படின்ற மாதிரி தலையில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி அவ்வளோ இதாக கீழே அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு மாதிரி 5 செகண்ட் அமைதியாக இருக்குது அந்த வீடே. இப்போது அப்படியே சடனாக ஒரு சவுண்ட் கேட்குது. நான் அவங்க கூட பேசவே மாட்டேன். டேங் டேங் எங்கே இருக்கா? டேங் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டோட ஒரு மாதிரி அவசரமாக போகிறாரு. பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பெட்ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு அவங்க பூஜை ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்ட் ரூமில் தான் அங்கே அப்படியே அந்த ஷவருக்கு கீழே உட்காந்துருக்காரு. லைட் எதுவுமே ஆன் பண்ணல. ரெஸ்ட் ரூமே அப்படியே டார்க்காக இருக்குது. போய் பொறுமையாக நம்ம ஜிமன் தாத்தி அவங்களோட சவுண்டை கேட்டுட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் லைட் ஆன் பண்ணுறாரு. அப்படியே நல்லா ஷவரை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு கீழே தரையில். ஸோ ஒரு மாதிரி அழுதுட்ருக்காரு. நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி டேங்கிட்ட போயிட்டு, டேங் இங்கே பாரு, என்னை தொடாத, போ, இந்த வராத ஜிம்னா, போ இங்கேருந்து. டேங் இங்கே பாருன்றல. சரி வா. தண்ணி கீழே உட்காந்துருக்கா, கோல்டு பிடிச்சிக்க போதா, ஏந்தி வா, போ. நான் எப்படி போனால் உனக்கு என்ன சொல்கிறல? அதுவும் ரோட்டில் வச்சு அவங்க கூட போனேன். நான் அவங்க கூட போவா? அங்கே பாருடா, அதுவும் தெரியாமல் கோவத்தில். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு அந்த லீனை கண்டாலே பிடிக்காதுன்னு. அப்புறம் ஏன் நீ அவன் பெரிய என்கிட்ட சொல்கிற? நீ என் முன்னாடி அவனை பார்த்து அப்படி பேசும்போது எனக்கு பிடிக்கலடா, அதனால தான் கற்றுனேன். சாரி. அதுக்கு ரோட்டில் வச்சு கத்துவியா? யாருன்னா பார்த்தாங்க தெரியுமா? எல்லாரும் சரி ஓகே ஒன்றும் இல்லை வா அப்படின்ற மாதிரி டக்குன்னு இழுத்து டேங் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு.
2 பேருமே அந்த ஷவரில் கீழே தான் உட்காந்துருக்காங்க. சாரி சாரிட்டியாங், அது ஏதோ கோவத்தில். சாரி. இனிமே ரோட்டில் அப்படி கத்த மாட்டேன். சாரிடா. சொல்கிறேன், என்னை பார்த்து போன நான் அவங்க கூட போகிறதுக்கு தான் எங்கள் அப்பா கூட சண்டை போட்டு அவங்க கூட வந்து நினச்சோம்னா எனக்கு ஒன்று தானே பிடிக்கும். ஆனால் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நான் ஒரு நாள் கூட நீ இருக்கிற இடத்துல யாரையுமே வச்சு பார்த்தது கூட இல்லை. பார்க்கணுன்னு ஒன்றும் இல்லை. ஐம் சாரிடா. நீ இப்படி அழாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. சாரி, எனக்கு தெரியும் நீ அப்படி பார்க்க மாட்டேண்ணா. ஐம் சாரிடா. அப்படி உன்கிட்ட பேசியிருக்க கூடாதுண்ணா. அது ஏன்னு தெரில, நீ அந்த லீனை பார்த்து பேசினா மட்டும் பிடிக்க மாட்டேங்குதுடாங்க. ஐம் சாரி. நான் மட்டும் என்னடா, நீ போன ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். எவ்வளோ அவசரமாக வந்தேன்னு தெரியுமா? எங்கே போயிருவியோன்னு. ஓ, உனக்கு அந்த நினப்பு வேறு இருக்கா? ஏன் நான் போட்டா வேறு யாரை வச்சுருக்கா? சொல்லு. வேறு யாரடா வச்சுருக்க போகிறேன்? எனக்கு என் கரடி குட்டி மட்டுமே போதும். சரியா? ஐ லவ் யூ. சாரிடா டாங். பரவாயில்ல விட, நீ தானே ஏசுனா. சரி, சாப்பிட்றியா? பசிக்குதா? பசிக்குதா? எல்லாம் ஒன்றால் தான். ஒழுங்காக சாப்பிட கூட வெளில தெரியுமா? எனக்கு பசிக்குது. இன்னைக்கு பட்னி தான். போ, நீ தானே சண்டை போட்ட. பட்னிலாம் இல்லை, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா சாப்பிட்லாம். நல்லா சூடா உனக்காண்டி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்லாமா? பிரியாணியா? ஆமாம். எதுவும் தோசை தானே சாப்பிட்டோம். இன்றைக்கும் தோசை தான் சொன்னேன். அப்புறம் நீ வேற கோச்சிட்டு வந்துட்டியா? அதான் உனக்காண்டி ஸ்பெஷலாக சுட வாங்கிட்டு வந்தேன். வா, சூடாக இருக்கும் போதே சாப்பிட ஓடியா. சரி வா அப்படின்ற மாதிரி அழகாக நம்ம ஜிவன்ஷி தான் அப்படியே நம்ம அங்கே ஊட்டி விட்டுட்ருக்காரு. அப்படியே இந்த அப்படியே இந்த கிச்சன் ஸ்லாப்பில் வச்சு உட்கார வச்சுருக்காரு. இப்போ அப்படியே கிச்சன் ஸ்லாப்பில் உட்காந்துட்டே அப்படியே பொறுமையாக டேங்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அழகாக அந்த பீசஸ்லாம் எடுத்து வச்சு அப்படியே அழகாக ஃபீட் பண்ண நம்ம டேங்க் தான் அப்படியே நம்ம ஜிவின் கொடுக்க வாங்கிட்டுருக்காரு. நீ சாப்பிட்டியா? நீ டேய் ஒன்று முள்ளுங்கிட்ட பேசு. ஒன்றும் சொல்ல விற்கிற போது. அதை நீ சாப்பிட்டியா ஜிப்னா? நான் சாப்பிட்ணும். சாப்பிடலையா உனக்கு? நீனும் பசிக்கலையா உனக்கு? நான் ஊட்டட்டா? நீ தான் ஊட்டணும். ஆனால் இப்போ இல்லை, நீ சாப்பிட்டு முடி. ஏன்? நீ கூட நான் ஊட்டுறேன். அது இல்லை, நீ சாப்பிட்டு முடி. அப்போ தான் நல்லா தெம்பாக கொடுக்கலாம். என்ன சொல்கிற நீ? எனக்கு பசிக்குதுட்டா, அதை தான் சொல்கிறேன். நீ சாப்பிட்டு முடி, அப்புறம் நான் ஒன்று சாப்பிட்றேன். சீ, எப்படி பேசுகிறான் பாரு பொறுக்கி பையன். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. எனக்கு நீ இன்னைக்கு கூட சண்டை போட்டல. ஆமாம், அதுக்கு தான் ஆயில்மெண்ட். ஓ, ஆயில்மெண்ட்டா? முடியாது போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை விட்டு நம்ம டேங்காடே இறங்க போக பட் அதுக்குள்ளே ரிட்டன் அப்படியே நம்ம ஜிமின் தான் டேங்கோட ஹிப்பை பிடிச்சி மறுபடியும் அப்படியே அந்த லேபில் உட்கார வைக்கிறாரு. என்ன டேங்கா? நான் மட்டும் உனக்காக சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்தேன்ல, எனக்கும் பசிக்குது, ஏதாவது கொடுத்துட்டு போ. கொடுத்துட்டு போவா? ஜிமின் விடுன்னு சொல்கிறல. வேண்டாம், இப்போ பாருங்க, எனக்கு வேணும். இன்றைக்கி ஒன்று டேஸ்ட் பார்க்காம நான் விடுறதால. ஐயோ, என்ன நீ ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி. ஆனால் நீ உன்னை எத்தனை தடவை பண்ணாலும்
ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி தான்டா இருக்குது. நீயும் அப்படி தான் ரியாக்ஷன் கொடுக்குற. உன்னை எத்தனை தடவை போட்டாலும் அடிக்குள்ளே விடுறப்போ அப்படியே இந்த டைட்னஸும் நீ கத்துறதும் அப்படியே ஏதோ தினமும் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் போடுற மாதிரி தான் இருக்குது. என்ன எதுக்கு புஷ் பண்ண? கிச்சனில் இருக்கும் ஜிமினா. பரவாயில்ல, இது வரைக்கும் இந்த வீட்டிலே யூஸ் பண்ணாத இடம் தான். உனக்கும் சமைக்க தெரியாது, நான் சமைச்சாதான் உண்டு. எனக்கும் டைம் கிடைக்க மாட்டேக்கா, ஹோட்டலில் தானே சாப்பிட்றோம். இப்போ வரைக்கும் இந்த இடத்த யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஜிமினா வேண்டாம், நீ ரொம்ப ஓவராக போகிறடா. ஜிமன், அது ஆனால் இங்கே கம்ஃபர்ட்டாக நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, இந்த பொசிஷன் நல்லா இருக்கும்ட்டாங்க. வா அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு நம்ம ஜிமின் தான் அதே மாதிரி அவங்களோட ஷர்ட்டை அப்படியே கலட்டி தூர போட்டுறாரு. ஸோ நம்ம ஜிமினோட பாடியிலையும் ஷர்ட் இல்லை, அது மாதிரி அவங்களோட பாடியிலையும் ஷர்ட் இல்லை. ஸோ நம்ம 2 பேருமே அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்காங்க. அது மாதிரி அவங்க அப்படியே இந்த லேபில் உட்காந்துருக்காரு, அந்த கிச்சன் ஸ்லாப்பில். ஸோ ஒரு மாதிரி ஜிமினை தான் வச்சுக்கண்ணு வெங்கமாக மட்டும் அவங்க பார்த்துட்ருக்காரு அப்படியே ஜிமினோட ஆப்ஸை. அப்படியே இந்த ஹிப்பெல்லாம் அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி வச்சு பார்த்துட்ருக்காரு, அவருடைய ஆப்ஸை, அவருடைய செஸ்ட்டு அப்படின்னு. அது மாதிரி அப்படியே பார்த்துட்டே பொறுமையாக நம்ம தான் ஜிம்மனோட பாடியில் அப்படியே கையை வைக்க நம்ம ஜிம்மன் லைட்டாக ஒரு ஸ்மர்க்கோட அப்படியே வந்து நம்ம டேங்க ரிட்டன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஓகேடா, மிச்சத்தை நம்ம அன்கட்டில் பார்க்கலாமா? ஸோ இதுக்கு மேலே போட்டால் ஏற்கனவே எனக்கு ஸ்ட்ரைக் இருக்குது, இதையும் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் மிச்சத்தை அன்கட்டில் பார்க்கலாம். அன்கட்டுக்கு டெலிகிராம் பக்கம் வந்துருங்க, ஓகேவா? இதோடைய கண்டினியூஷன் அண்ட் அன்கட் டெலிகிராமில் வந்துடும். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் பக்கம் வந்துடுங்க. நான் டெலிகிராம் லிங்க்கை வந்து பேசிக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் பக்கம் வந்துடுங்க, ஓகேவா? ஸோ ஓகேடா, நான் இதே மாதிரி இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரில. ஸோ கமெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க, கமெண்ட் முக்கியம் போய்க்கல. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏதாவது ஒரு குட் ஸ்டோரியோட சீக்கிரம் வரேன். வரட்டா?